பிடிச்சிட்டியா? போகலாமா? ஆ, ஸ்டைலாக இருக்கியா நீனு? என்னது? அயன்மேனா? மறந்துட்டாப்பா. ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அப்படியே ஊட்டிகிட்டே வர வண்டியை டெய்லி இந்த ரூட்டில் தான் வருவோம் நாங்கள். ஆக்சுவலாக என்னன்னா சிக்குக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அது வந்து டிக்குக்குமே நாங்கள் அதான் பண்ணுவோம். இது கவு போதா? ஸோ என்ன பழக்கம் அப்படின்னா டின்ட்டுக்கும் இதை நாங்கள் பண்ணுவோம். கவுலாம் வந்து பேசுவோம். கவு, டாக், கோட் எல்லாம் வந்து சிக்கு டின்ட்டுக்கிட்ட பேசுவோம். என்ன அவங்க மனசில் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை அப்படியே சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஸ்கூல்லேருந்து இப்போ வராங்க அப்படின்னா சிக்கு எப்படி இருக்கோ நல்லா இருக்கியோ அது மாதிரி பேசுவோம் கவு எல்லாம். ஸோ கவு வந்து ஒவ்வொரு கவும் ஒரு வாய்ஸில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிக்கு வந்து அதுக்கு அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணி அவனும் அந்த கவுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுவான், லவ் யூ சொல்லுவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெய்லியும் நடக்கும். டெய்லி வீட்டுக்கு போகும்போது வந்து சும்மா பிக் பண்ணோம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னு இருக்காது. டெய்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். ஸோ இன்றைக்கி வேறு என்ன இருக்குது, இப்போ தான் ஒரு கவுக்கிட்ட பேசிட்டு வந்தோம். சரி அதான் வந்து அப்படியே அதை சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது கவு வந்தால் நாங்கள் பேசணும். சிக்கு எப்படி பேசுனா அந்த கவு சிக்கு கிட்ட எப்படி பேசுது அப்படின்றதும் நீங்கள் பாருங்கள். கோட்டு இருக்குடா, கோட்டு 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 இருக்கு பாருங்க. அது இருக்கு. அக்கா கோட்டா? சரி, இப்போ கோட் எல்லாம் இங்க இருக்கு. சிக்கு வந்து பேசுறியா? கோட் கிட்ட பேசுறியா? கூப்பிடு, கோட்டு கூப்பிடு. அப்படியா? குட்டி கோட்டு அங்க போயிட்டு நீ எப்படி பிடிப்ப? இங்க ஒரு கோட் வந்துருக்கு பாரு, அம்மா கோட். தெரியுதா? கூப்பிடுவோமா? இரு, கூப்பிடலாம் இரு. அங்க ஒண்ணு இருக்கு கரெக்ட் பின்னாடில. ஏன் வர மாட்டேங்குது? அதுக்கு வருது. அது நம்ம கிட்ட வருதான்னு பார்ப்போம். இவங்க எல்லாரும் வராங்கல்ல. சிக்கு கூப்பிடு கூப்பிடு. கோட் கோட் இங்க வா சொல்லு. இதோ வருது பாரு, இதோ வருது பாரு. சிக்கு இங்க பாரு. பேபி வா. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லு. வா, லவ் யூ சொல்லு. ஓகே, இன்னைக்கு வந்து டைம் 6:45 ஆச்சு. ரொம்ப லேட்டு. சரி பொறுமையாக வரலாம், இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதுக்காக லேட்டாக தான் கிளம்புனேன். கரெக்டாக செட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டலோட காம்பவுண்ட் வால் வந்தாச்சு. நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்? எந்த ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரம் முடியுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு கோப்ரோ தானே எடுத்துகிட்டு இருக்கேன். கோப்ரோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் கொஞ்சம் ஒய்டாகவும் இருக்கும் வீடியோ. ஒரு 4 days ஆச்சு ரன் பண்ணி. 4 days கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். நேற்று செம மழை, அதனால் வந்து அங்கங்கே தண்ணி தனியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ரோடு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அப்பா கொஞ்சம் ஈஸியாக இருக்கா ஓடுறதுக்கு. நல்லா ஆட்டோமேட்டிக்காக வேகமாக ஓடுறேன். அப்படி ஓடக்கூடாது. ஸ்டுடியோ கிட்ட வந்துட்டேன். ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலாக நல்ல டிஸ்டன்ஸு. 1 கிலோமீட்டர் தான் ஓட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய தூரம் ஓடணும். செம்மையாக முடிச்சோம் அது. இன்னைக்கு தூக்கம் கொஞ்சம் கம்மி, மேபி அதனால் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியல. நல்ல ஒரு ரன் தான், நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்ததில் எல்லோரும் என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரோட்டில் வேண்டாம், ஏதாவது கிரவுண்டில் ஓடுங்க அப்படின்னீங்க. ஸோ பக்கத்தில் ஏதாவது கிரவுண்ட் இருக்கான்னு பார்த்தேன். இன்றைக்கி எதுவும் தெரியல, ப்ளஸ் டைம் இல்லை, நான் லேட்டாக தானே வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ரன் வந்து நான் ஏதாவது கிரவுண்டில் ஓடுறேன். ஓகேவா? கெத்தாக நடந்து வரேன்னு நினச்சேன். பட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அப்படியே பரிதாபமாக நடந்து போகிற மாதிரி நடந்து போயிட்டு வந்திருக்கேன். என்ன தான் லைஃப் பிஸியாக போனாலும் மார்னிங் கொஞ்சம் நேரம் இப்படி ரன்னிங் வாக்கிங்லாம் போகிறது செம்ம டிஃப்ரெண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது.
பட் வீட்டுக்கு வந்ததும் நம்ம குட்டி ஹியூமன் முழிச்சிட்டாரு. ஸோ இன்றைக்கி நானும் அவரும் சேர்ந்து என் ஒய்ஃப்க்கு டீ போட்டு கொடுக்க போகிறோம். அவனுடைய குட்டி கையால் இஞ்சி இடித்து கொடுக்க ட்ரை பண்ணான். பட் பவர் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை, ஸோ கல் உடஞ்சிட போகுதுன்னு நானே பண்ணிட்டேன். மார்னிங் முழித்ததும் நான் இல்லைனா சிக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுவான். ஸோ அதை நினைக்கும் போது தான் ஒரு அப்பாவாக செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அப்படியே அவனை கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் தோசை அண்ட் சைட் டிஷ்ஷும் முடிச்சாச்சு. நேற்று ஒர்க் ஷாப்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வந்ததால் பாத்திரம்லாம் மார்னிங் தான் விளக்கிட்டு இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷும் ஆகிட்டோம். இப்போ வந்து பலாப்பழம் ஊர்லேருந்து நாகர்கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து உரித்து இங்கே தனியாக வச்சுட்டேன். அண்ட் டின்டூக்கு சிக்குக்கும் வந்து அவங்க கூட ஷேர் கொடுத்தாச்சு. இது எனக்கும் சுமிக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். நமக்கு இங்கே நம்ம லோக்கல்லே வாங்குகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இனிப்பாக இருக்காது. இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். நாகர்கோயிலில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்களேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இனிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. செம்மையாக இருக்கு. எப்படி இருக்குது? இன்னைக்கு சண்டே UFC 318 பார்த்துட்டு இருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு UFCனா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் இதை வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் வந்து டிவி பார்க்குறேன் அப்படின்னாவே இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் டிவி ஆன் பண்ணுவேன், வேறு எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கிரேஸ் இந்த UFC மேலே. அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் ஃபைட்டர், ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபைட்டர்ஸில் ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ அந்த லாஸ்ட் ஃபைட்டு தான் நான் வந்து பார்க்கணுன்ட்டு இருந்தேன். இன்னைக்கு மார்னிங் நமக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு லைவாக. பட் மார்னிங் நான் பார்க்கவே முடியல, எனக்கு ஒர்க் இருந்துச்சு. சுனியோட வீடியோலாம் நிறைய எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபைட்டே பார்க்க முடியல. ஸோ இப்போ இது வரைக்கும் நான் வந்து இன்டர்நெட்டே லாகின் பண்ணாமல், ஏன்னா இன்டர்நெட் லாகின் பண்ணால் ஃபைட்டோட ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஒரு ஃபைட் பார்க்க முடியல அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து அப்படியே ஆஃப்லைன்லேயே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ரீப்ளே இருக்கும்ல, ஸோ அதை வந்து எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி எனக்கு டைம் எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ டைம் வந்து 11:20 இருக்கும் நைட்டு. ஸோ இப்போ தான் வந்து லாஸ்ட் ஃபைட் வந்திருக்கு. ஸோ 11:45 முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போகணும். ஸோ அது வரைக்கும் நான் மட்டும் உட்காந்து மீ டைம் பண்ணிட்டு இருக்கேன், ஜாலியாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபைட் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் செம்ம சூப்பராக இருக்க போகுது. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து UFC ஃபேன்ஸ் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபைட்டர் யார் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு நிறைய ஃபைட்டர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஃபேவரட்டாக. அதில் டஸ்டின் போரியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட லாஸ்ட் ஃபைட் நான் பார்க்க போகிறேன். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. இன்னும் நியூஸ்லாம் பார்க்கவே இல்லை, என்ன ரிசல்ட்னு எனக்கு தெரியாது. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த பழைய வீட்டில் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் உட்காந்து ரமேஷ் தம்பி வாங்கி கொடுத்த அந்த ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. ஒர்த் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது செட்டப்பு? சூப்பராக இருக்குல்ல? இந்த ஒரு செட்டப்பில் தான் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது உட்காந்துல படுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி கத்திட்டு செம்ம ஃப்ரீயாக, மைண்ட் செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். கிளம்பி அங்கே போயிட்டு நாளைக்கு வந்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு நாங்கள் காலைல ஜிம் போகணும்னு நினைக்கிறேன். நானும் சுனி இப்போ ஜிம் போயிட்டுருக்கோம். ஸோ ஜிம்மில் போயிட்டு vlog நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டைம் வந்து 12 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்.